ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிளாடிஸ் மகேஷ். எல்லாரும் சூப்பராக இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ரோட் ட்ரிப் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் நிறைய பேக் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய வேலை இருக்குது. ஸோ எல்லாம் அது முன்னாடி எந்திரிச்ச உடனே இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருக்கும் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ஆனியன் ஊத்தப்பம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து நான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பேக்கிங் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நாங்கள் ஒரு 4 டேஸ் வந்து ட்ரிப் போகிறோம். ஸோ நாங்கள் காண்டோவில் இருக்கிறப்போ கண்டிப்பாக நாங்கள் நைட்டெல்லாம் வீட்டில் தான் இருப்போம். ஸோ அந்த டைமாவது வந்து கரெக்டாக கண்டிப்பாக சாப்பிட்ருவோன்னு எங்களுக்கே தெரியும். ஸோ அதனால கரெக்டாக நைட்டு டின்னருக்கு மட்டும் லைட்டாக இட்லி, சப்பாத்தி அந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோன்னா அங்கே ஜஸ்ட்டு வார்ம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அது தவிர நம்ம இப்போ லஞ்சுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் ஏதாவது மேக் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் போகிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸை வந்து ஷேர் பண்ணி யார் யார் என்ன எடுத்துகிட்டு வரோன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதில் என்னோடய லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கொஞ்சம் பருப்பு, அப்புறம் துவரம் பருப்பு இருக்குது, அப்புறம் அரிசி இருக்குது, அப்புறம் கொஞ்சம் வந்து சீசனிங் ஐட்டம்ஸ் இருக்குது, அதோட கொஞ்சம் மசாலா இருக்குது. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் கொஞ்சம் இப்போ பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பாக்ஸை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போக போகிறேன். இதோட பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிப்பில் வழியிலேயே வந்து நமக்கு ஏதாவது காஃபி இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் மேக் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ அது முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் சீரியல் வந்து ஒரு பேக் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி என்னோடய பார்ட் என்னென்னா, நான் எடுத்துகிட்டு போகிறது இந்த ட்ரிப்புக்கு வந்து இட்லியும், இட்லி பொடியும். ஸோ அதுக்கு வந்து இட்லி ஒரு 2 தடவை நான் வந்து வச்சு செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அரௌண்ட் ஒரு ஒரு 40 இட்லி கிட்ட நான் எடுத்துகிட்டு போனேன். ஸோ இந்த மாதிரி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்பாத்தி அல்லது வேறு குருமா அந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து அவங்களும் கொண்டு வருவாங்க. ஸோ என்னோடய ஐட்டம் எல்லாமே பேக் பண்ணதுக்கு அப்புறமா நான் எடுத்துகிட்டு போக வேண்டிய இன்னொரு ஐட்டம் என்னென்னா, இன்ஸ்டன்ட் பாட் தான். என்கிட்ட வந்து ஒரு சின்ன இன்ஸ்டன்ட் பாட் இருக்குது. ஸோ இதையும் எடுத்துகிட்டு போனால் யூஸாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இட்லியும் வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதனால் அதை பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இட்லி பார்த்திங்கன்னா சில டைம் நல்லா வரும், சில டைம் நல்லா வராது. ஆனால் லக்கிலி இந்த தடவை ஏதோ பரவாயில்லாமல் வந்திருக்கு. ஸோ அதில் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பேக்கில் தான் வந்து நாங்கள் எங்களோட ட்ரெஸ்ஸு, அப்புறம் நாங்கள் போகிற இடத்துல ஸ்னோ இருக்குது. ஸோ அது ரிலேட்டடான திங்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் இதில் தான் பேக் பண்ணியிருக்கோம். இந்த பெரிய பேக் இருக்குல்ல, இதுதான் வந்து மேகலோட பேக். இதை அவன் பேக் பண்ணுறப்போ நான் கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தேன். அதை தான் லாஸ்ட் வீக் நான் வந்து யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணேன். பட் அது எதனாலன்னு தெரில, யாருமே அந்த வீடியோ பார்க்கல. பட் எனக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நான் இதுவரைக்கும் பண்ண வீடியோலேயே வந்து அந்த வீடியோ தான் லென்த்தியான வீடியோ. பட் அது வந்து ஒரு 25 பேர் கூட அதை பார்க்கல. எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பட் எனக்கு உங்களோட சப்போர்ட்டை கொஞ்சம் கொடுங்க, அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக தான் இருக்கும். ஆனால் அந்த வீடியோ பார்த்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ ரொம்பவே நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு. ஸோ அதை நீங்கள் எனக்கு பர்சனலாக போடுறதுக்கு பதிலாக எனக்கு வந்து யூடியூப்பில் ஒரு கமெண்ட்டாக நீங்கள் போஸ்ட் பண்ணீங்கன்னா எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து யூடியூப் வந்து என்னோடய வீடியோஸை நிறைய பேருக்கு புஷ் பண்ணும். ஸோ அதனால் ப்ளீஸ் எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் பேக் பண்ண திங்ஸ் எல்லாமே லோட் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நாங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃப்ரீவே எடுக்க போகிறோம். ஓகே, ட்ரிப் போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஸோ மேகுல் வந்து பாய் ஸ்கவுட்டில் இருக்கிறதுனால அவனுக்கு இப்போ ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. ஸ்னோ போர்டிங் வந்து பண்ண போகிறான். ஸோ அதுக்கு அவன் போகிறப்போ அவன் வந்து அவனோட பாய் ஸ்கவுட் குரூப்போடு அவன் ஸ்டே பண்ணுவான். பட் அது பக்கத்துலேயே ஒரு காண்டோ எடுத்துகிட்டு நாங்கள் ஸ்டே பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கு நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா மேமத் லேக்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ மேமத் லேக்ஸ் வந்து எர்வைன்லேருந்து ரோட்டில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம்.
இந்த ரோட் ட்ரிப் வந்து ஒரு 6 to 7 ஹவர்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இடையில நம்ம எப்படியும் எங்கேயாவது சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாப் பண்ணுவோம். அப்படி பண்ணுறப்போ இன்னும் லாங்கா இருக்கும். ஸோ அதனால நாங்க இப்ப வந்து ஒரு Thursday கிளம்பியிருக்கோம் எர்வைன்லேருந்து. ரிட்டர்ன் வந்து சண்டே வர்ற மாதிரி பிளான். ஸோ அதனால ஒரு 4 டேஸ் ட்ரிப்பு தான் இது. இப்ப நாங்க காலையில வந்து ஒரு 9:00 மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம போய் ரீச் ஆகுற நேரம் எப்போ போய் ரீச் ஆகுறோம்னு சொல்லிட்டு டைம நோட் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து எவ்வளோ கூகுள் சொல்ற டைமுக்கும் நம்ம நிஜமாவே எப்போ போய் ரீச் ஆயிருக்கோம் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு தெரியும். இப்ப நாங்க லஞ்சுக்கு வந்து ஜெர்சி மைக் சாண்ட்விச்சஸ் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சப்வே மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க ஒரு ஸ்டாப் பண்ணப்போ பக்கத்துலயே கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு, எல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துட்டு, அப்படியே கொஞ்சம் நேச்சர என்ஜாய் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் இங்க ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா ரொம்ப நேரமா ஒரு ட்ரையான ரோட்ல ரொம்ப நேரமா உட்காந்து வந்த மாதிரியே இருந்தது. ஸோ இப்போ இங்க வந்து லஞ்ச முடிச்சதுக்கப்புறமா திரும்ப ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்திலேயே வந்து வெதர்ல அவ்ளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. மவுண்டன்லலாம் கொஞ்சம் ஸ்னோ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம இப்போ கூகுள்ல வந்து வெதர்லாம் செக் பண்றப்போ பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு டைம்ல வந்து ஸ்னோ வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, கரெக்ட்டா அந்த டைம்ல ஸ்னோ வந்துரும். இப்ப வெதர் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 4 மணிக்கு வந்து ஸ்னோ ஆரம்பிக்கும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கரெக்ட்டா அந்த டைம்ல ஸ்னோ வர ஆரம்பிச்சுச்சு. எங்களுக்கு வந்து வெயிலா இருந்த மாதிரிலாம் இருந்தது. கண்டிப்பா இப்ப எங்க ஸ்னோ வரப்போகுது அப்படின்னே நாங்க நெனச்சிட்டுருந்தோம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டார்க் ஆச்சு, ஸ்னோ வந்துச்சு. பயங்கர விண்டியா வேற இருந்துச்சு. ஸோ அதனால கார் எல்லாம் ரொம்ப அப்படியே புஷ் பண்ணி கொஞ்சம் வெளியில வியூ வந்து வர வர அப்படியே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. நாங்க முதல்ல என்ன பிளான்ல இருந்தோம்னா, நம்ம காண்டோல போயிட்டோம்னா, அதுக்கப்புறமா கைஸ் மட்டும் போயி கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் மாதிரி கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஸோ தட் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா ஏதாவது மேக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். லைக் பிரெட்டு, அப்புறம் எக் அந்த மாதிரி வாங்குனோம்னா, பிரெட் ஆம்லெட் அந்த மாரி ஏதாவது போட்டு ஈஸியா சிம்பிளா வச்சு முடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் கிராசரி பண்ண வேண்டியது இருந்தது. ஆனாலும் நம்ம இப்போ ஸ்னோ வர ஆரம்பிச்சதுனால, சரி ஓகே போற வழியிலேயே அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிருவோம் ஸ்டோர்லேருந்து. அப்படின்னா திரும்பவும் நம்ம இங்க வர வேண்டியது இருக்காது அப்படின்ட்டு, இப்ப வந்து நாங்க வான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிராசரி ஷாப்புக்கு தான் போனோம். இப்ப நாங்க ஊருக்குள்ள வந்தாச்சு. இப்ப டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. ஸோ அதனால ஆல்மோஸ்ட் ஒரு 7 ஹார்ஸ் 30 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆயிருக்கு. இப்போ ஊருக்கு இங்க வந்து ரீச் ஆகுறதுக்கு. இப்போ இந்த ஷாப்லேருந்து மெயினா என்ன மாதிரி திங்ஸ் வாங்குனோம்னா, நமக்கு காஃபி ஏதாவது போடுறதுக்கு பால் தேவைப்படும். ஸோ பாலு, அப்புறம் பிரெட்டு, எக்கு, அ வாட்டர், அப்புறம் வந்து கொஞ்சம் ஆயில், அப்புறம் சும்மா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி திங்ஸ எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு, திரும்ப இன்னும் இப்போ காண்டோ வேண்டியது தான். Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be two hearts running wild. Now the morning is the afternoon. We lay awake in bed. இப்போ நாங்க காண்டோக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, நாங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லா வீடு, டோர் நம்பர வந்து ரொம்பவே தேடி தேடி கண்டுபிடிச்சு ஒரு வழியா வந்தோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுல இந்த ஸ்னோல வந்து அப்படியே காலு உள்ள உள்ள போய்க்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா இங்க பாருங்களேன், இந்த ஸ்டெப்ஸ் கூட ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அதான் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப கேர் பண்ணாங்க. "அங்க பாருங்க ஸ்டெப் இருக்கு, இங்க பாருங்க ஸ்டெப் இருக்கு, பார்த்து வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு.
இப்ப இந்த காண்டோல என்டர் ஆன உடனே பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்ல மட்டும் கொஞ்சம் ஸ்டோன் மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். மத்தது எல்லாமே வந்து கார்பெட் தான். ஏன்னா, எப்படியும் ஸ்னோனா தண்ணி வரத்தான் செய்யும் வீட்டுக்குள்ள. ஸோ, அதனால ஃப்ரண்ட்ல மட்டும் கொஞ்சம் ஏரியா கார்பெட் இல்லாம இருந்தது. ஸோ, இங்கேருந்து பார்க்குறப்போ இது ஃபர்ஸ்ட்டு வந்து கீழ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ரூம் தான் இருக்கு. ஸோ, இந்த காண்டோல வந்து 3 பெட்ரூம் இருக்கு. அப்புறம் ஒரு லாஃப்ட் இருக்கு. ஸோ, இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டு ரூம தான் இப்ப நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுதான் வந்து இந்த வீட்ல இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம்ஸ். ஏன்னா, அ இந்த பெட்ரூம்ல தான் வந்து பாத்ரூம் அட்டாச்டா இருக்கு. ஸோ, மத்தபடி பார்த்தா இன்னொரு பாத்ரூம் வந்து எல்லா ரூம்லயும் இருக்கிறவங்க வந்து ஷேர் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ, இதுதான் மாஸ்டர். பட் நெக்ஸ்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா, மத்த 2 ரூமுமே பார்த்தீங்கன்னா, நல்ல பெருசா தான் இருந்தது. ஸோ, சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருந்தது. அதேமாரி எல்லா ஏர்பிஎன்பிலயுமே இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து டாய்லெட்ரீஸ் வந்து கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அதேமாரி டவல்ஸும் வந்து கரெக்ட்டா எல்லாருக்கும் பத்துற மாதிரி இருந்தது. ஏன்னா, நம்ம புக் பண்றப்பவே பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா எத்தன பேர் இந்த வீட்ல ஸ்டே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ, அதுக்கு ஏத்தா மாதிரி தான் எல்லா திங்ஸுமே அங்க வச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க வெளியில அந்த ரூம விட்டு வெளியில வந்த உடனேயே லெஃப்ட் சைட்ல வந்து நம்ம துணி துவைக்கிறதுக்காக வாஷர், ட்ரையர்லாம் இருந்தது. ஸோ, அத வந்து நாங்க யாருமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட்டு கிளம்புற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ண டவல்ஸ் எல்லாமே அதில போட்டு லோட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்டுறணும். இப்ப நம்ம பார்க்குறது தான் வந்து இந்த வீட்ல இருக்கக்கூடிய காமன் ரெஸ்ட் ரூம். இதுக்கு பக்கத்திலேயே வந்து இன்னொரு பெட்ரூம் இருந்தது. இந்த ரூமுமே வந்து கொஞ்சம் நல்ல சைஸா தான் இருக்கு. இங்கேயுமே கிங் பெட் இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த விண்டோ வழியா பார்த்தீங்கன்னா, எல்லா வியூவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரூம்ல தான் வந்து நாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ரூம்லேருந்து வெளியில வந்த உடனேயே பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ரூமும் வந்துருது. ஆனா, இந்த ரூம்லேருந்து வந்து நம்ம அவுட்டோர் ஏரியா போறதுக்கு ஒரு டோர் இருக்கு. ஸோ, அதனால வியூவும் நல்லாருக்கும். இந்த ரூம்லேருந்து பார்க்குறப்போ, உங்களுக்கு மார்னிங் வந்து எந்திரிச்ச உடனே உங்களுக்கு நேச்சர பார்க்குற மாதிரி இருக்கும். ஐ திங்க் இது ஸ்னோ இல்லாத டைம்ல பார்த்தீங்கன்னா, பேக் சைட்ல ஒரு சின்ன ஸ்ட்ரீம் ஒண்ணு போற மாதிரி இருக்கும். ஸோ, தண்ணி சவுண்டு எப்பவுமே கேட்டுட்டு இருந்தது. இவ்ளோ ஸ்னோல கூட எங்களுக்கு தண்ணி சவுண்ட் கேட்டுட்டு தான் இருந்தது. இந்த ரூம்லேருந்து அந்த வியூ பார்க்குற நேரம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அழகா இருந்தது. எனக்கு வந்து அந்த ஸ்னோலாம் பார்க்குறப்போ அப்படியே பவுடர் பவுடரா விழுறத பார்க்குறப்போ, அப்படியே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நேரம் வீடியோ எடுக்கிறதுக்காக வெளியில போலான்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்ச நேரம் தான் போயிருப்பேன். ஆனா, அவ்ளோ டைமுக்குள்ளேயே நான் வந்து பயங்கரமா குளிர்ல நடுங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. கையில வந்து க்ளவுஸ் போட்டிருக்கோம். ஆனாலும் அந்த க்ளவுஸ் எல்லாம் பத்தவே மாட்டேங்குது. ஐ திங்க் இன்னும் நல்ல ஸ்னோக்குன்னே சொல்லி நல்ல க்ளவுஸ் எல்லாம் வாங்கணும்னு நெனைக்கிறேன். கை தான் மெயினா எப்பவுமே ஃப்ரீசிங்காவே இருந்தது எனக்கு இங்க இருக்கிறப்போ. இப்ப இந்த காண்டோல பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு 2 ஃபேமிலி தான் வந்து ரீச் ஆயிருக்கோம். ஸோ, எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி, நான் அப்படியே வாங்க மேல போயும் கொஞ்சம் வீடியோ எடுத்து உங்களுக்கு மேல இருக்கிற லிவிங் ரூம், அப்புறம் கிச்சன் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். அதோட லாஃப்ட்டும் மேல இருக்கு. அதையும் பார்க்கலாம். இங்க இருக்கிற குளிருக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு காஃபி கிடைச்சா நல்லாருக்கும்னு இருந்துச்சு. அதே மாரி ஃப்ரெண்டும் வந்து அதுக்காகவே சரி ஓகே எல்லாருக்கும் காஃபி வேணும்ன்ருக்கு. நம்ம இப்பவே மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவோம் அப்டின்ட்டு அவங்க காஃபி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இந்த ஸ்டெப்ஸ் எடுத்து மேல போன உடனே நமக்கு வந்து டைனிங் ஹால் தான் வரும். ஸோ டைனிங் ஹால் வந்து ஒரு டீசென்ட் சைஸான டைனிங் ஹால் தான். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல வந்து ஒரு லிவிங் ரூமும், அப்படியே லிவிங் ரூம்லயே வந்து ஒரு ஃபயர் பிளேஸ் எல்லாம் இருந்தது. அதே மாரி நம்ம ஒரு குட்டி பேட்டியோ மாரி இருந்தது. அதில பார்த்தீங்கன்னா, நமக்கு கிரில் எல்லாமே அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா சம்மர் டைம்ல வர்றவங்கலாம் அதெல்லாம் என்ஜாய் பண்ணலான்னு நெனைக்கிறேன். ஸோ, இப்போ ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கிச்சனும் இருக்கு. கிச்சன்லயே வந்து ஃபுல்லி திங்ஸுமே வந்து நெறையவே இருந்தது. நெறைய குக்கிங் வெசல்ஸ் இருந்தது. அப்புறம் வந்து நம்ம வந்து சாப்பிடுறதுக்கு பிளேட்ஸ், அப்புறம் பவுல்ஸ் அந்த மாரி எல்லாமே கப்லேருந்து எல்லாமே வந்து இருந்தது. ஸோ, நம்ம யூஸ் பண்ண நம்ம டிஷ் வாஷர்ல போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டு, நெக்ஸ்ட்டு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாரி நெறைய திங்ஸும் இருந்தது. ஸோ, இப்போதைக்கு நாங்க கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் வெளியில வச்சிருக்கோம். Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like
tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be two hearts running wild. Now the morning is the afternoon. We lay awake in bed. ஸோ இங்கே லாஃப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெட் இருக்குது. அதே மாதிரி கீழே இருக்கிற அந்த சோஃபா கூட வந்து சோஃபா பெட்டு மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ அதுலேயும் யாராவது தூங்கணுன்னா தூங்கிக்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் நாங்கள் ஒரு 11 பீப்புள் இருந்தோன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் சேர்ந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ எல்லோரும் வந்ததுக்கப்புறமா வந்து நாங்கள் அப்படியே இது டின்னருமே வந்து இட்லியும் சட்னியும் சாப்பிட்டு அப்படியே முடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா கிட்ஸ் வந்து அவங்க காண்டோக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அவங்க எல்லாரோட சேர்ந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படி என்ஜாய் பண்ணிவிட்டு இன்றைக்கி டே வந்து சூப்பராக போச்சு. நாளைக்கு இன்னும் வேறு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.